சார் அவங்க காம்ப்ரமைஸ் செய்ய சொல்லுவாங்களா பேசுறாங்கல்ல? இல்ல நான் மாநில தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா அவங்கள? அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராக இருக்கேன். தொடர்ச்சியாவே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கேண்டிடேட்னு அமித்ஷா சொல்லவே இல்லை. நயனா நாகேந்திரன் தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சொல்லி எங்களை வெளியில போறதுக்கான நிர்பந்தத்தை உருவாக்குனாரு அப்படின்னு டிடிவி சொல்றாரு. ஓபிஎஸ் வெளியே போறதுக்கு நீங்க தான் காரணம், இந்த கூட்டணி பலவீனம் அடைவதற்கு நீங்க தான் ஒரு காரணம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது என்ன காரணம்னு சொல்றாரு? நீங்க தான் அமித்ஷா சொல்றதுக்கு வேற அர்த்தம் வச்சு தமிழ்நாட்டில் நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் சொல்லல, அதிமுகவுல இருந்து ஒருத்தர் தான் சொன்னாரு. ஆனா இவர் எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. மாண்புமிகு மதிப்பிற்குரிய நான் இப்பொழுதும் நேசிக்கிற டிடிவி சார், நாங்களாம் டிடிவி சார்னு தான் சொல்ல வரோம். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த நிறைய பேர் டிடிவி சார்னு தான் மரியாதையே கொடுப்பாங்க. அதே மரியாதை எனக்கு இன்னைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு. 2001 ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது என் போன்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் புரட்சிகர அம்மா இருந்தார்கள். அதில் உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடிவி தினகரன் டிடிவி சார் அவர்கள். இன்னைக்கும் நான் அதை நன்றியோடு நினைத்துப்பாங்க. 2021 ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள். அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி இருந்தோம். அப்பொழுது என்னுடைய ஒரு பொதுக்குழு நடந்தது. இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் டிடிவி சார், சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் பேசினேன். ஆனால் மற்ற கட்சிக்காரர்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. அந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிற நாங்கள் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அதிமுக எங்களோட கூட்டணி இல்லை, ஆனால் டிடிவி சார் எங்களோட கூட்டணி இருந்தார். அதுவும் ஒரு பக்கபலமாக இருந்தது என்று உண்மை மறைக்க முடியாது. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் சும்மா உங்களுக்காண்டி ஒன்றும் அவங்களுக்காண்டி நான் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு காலகட்டத்தில் மதிப்புள்ள டிடிவி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்றாங்களோ அவங்களுக்காக நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட கலந்துரையாடை ஆயிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாதம் இருக்கு. ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன வருத்தங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடிவி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக முடியும். நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக நான் மாதங்கள் கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிமுக என்று வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணமாக இல்லை என்று நான் கூட்டணிய நீங்க தான், ஏன்னா உங்களை நம்பிதான் உங்களோட தான் தேசிய ஜனநாயகம் தான் இருக்காங்க. இப்பதான் எழுதி உங்க வருது இந்த எலெக்ஷன்ல. அப்போ உங்க கூட்டணியில உங்களோட ஏற்கனவே போன எலெக்ஷன்ல இருந்து வந்தவங்கள மேல காப்பாற்றணும், அவங்களை கூட வச்சுக்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. 2 பேர் வெளியே போறாங்க. ஓபிஎஸ் வெளியே போனப்பே சரி பண்ணது நீங்க எந்த முயற்சி எடுக்கிறதுன்னு டிடிவி சொல்றாரு. அதாவது டிடிவி சார் அவரை மட்டும் தான் பேசணும். அவர் வேற கட்சி,
இவர் ஓபிஎஸ் அண்ணன் வந்து வேற இதுல அவரை காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காக இவர் பொறுப்பை எடுத்துட்டு வெளியே ஓபிஎஸ் நடந்தது எனக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படி இல்லை. நான் தெளிவா சிறப்பாக கையாள வேலை சொல்றாரு சார். அண்ணாமலை ஹேண்டில் பண்ணது சார் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க பிரஸ்லயே சொல்லியிருக்கேன், உங்க முன்னாலே சொல்லியிருக்கேன், 100 தடவை சொல்லியிருக்கேன். டிடி சார் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் எங்களோட பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தால் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லியிருக்கேன். சார் அவங்க காம்ப்ரமைஸ் செய்யப்படுவாங்களா பேசுறாங்கல்ல? இல்ல நான் தான் மாநில தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா அவங்கள? அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராக இருக்கேன். மதிப்புரை டிடி சார் நான் ரெடி, நான் தயாராக இருக்கேன். எடப்பாடி இல்லாத அதிமுக என்டிஏல தான் என்னால வர முடியும். தெளிவா சொல்லுங்க. எடப்பாடி இருக்கக்கூடாது. எதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன்? எடப்பாடி இல்ல அவங்க என்ன காரணம் நீங்க சொல்லக்கூடாது. இல்ல அவர் சொன்ன அது எனக்கு தெரியாது. நான் மீட்டிங்ல இருந்தேன். அவர்கள் சொன்னதுனால நீங்க சொன்னீங்க, நான் நம்ப முடியாது. அது காலம் தான் பதில் சொல்லும். பார்க்கலாம். காம்ப்ரமைஸ் நடக்கும். காம்ப்ரமைஸ் நிச்சயமா நடக்கும் சார். சார் குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு போன் பண்ணதாகவும் சார் நடந்து முடிஞ்ச பிரச்சனை சார். இவர் ஏன் வெளியே போனாருன்னு மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், ஏன் போனாரு? அவரோட அது அவர் நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் காரணங்கிறார். ஏன்னா இப்படி சொல்றாரு, அதாவது 19 எடப்பாடி இல்லாத அதிமுக எடப்பாடி இல்ல, என்ன செய்யணும், எங்களுக்கு எது நெருடல், எங்களுக்கு என்ன பிரச்சனை பாஜகவுக்கு தெரியும், தெரிஞ்சதை சால்வ் பண்ணாதனால தான் நான் வெளியே போறேன். இன்னொன்னு, எடப்பாடி தான் சிஎம் கேண்டேட் நைனார் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இருந்தப்ப கூட அது ஸ்மூத்தா போச்சு. ஏன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு? திருநெல்வேலி நடந்த மாநாட்டில் அமித்ஷா முன்னிலையில் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்ன? ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் பலம்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவரே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. ஒன்னா இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது எப்படின்னா, பலம் இல்லைன்னு நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க சொன்னீங்க, அதனால கேட்கிறேன். உறுதியா சொல்றேன், நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். இப்பவும் சொல்றேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா பேசணுமா நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது. நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனை மீடியாவில் இவ்வளவு இருக்கு சார். ஆனா எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்குது. எங்களை தான் மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இல்ல சார், பின்னணியில அண்ணாமலை இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளியில சொல்றாங்கல்ல எல்லாருக்கும். சார் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கட்சி சார். அவர் ஏன் அவருக்கு பின்னால போக வேண்டிய அவசியம்? மதிப்பு இல்லைன்னு உண்மையை மதிப்பு இல்லைன்னு யார் சார் சொன்னா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.